வணக்கம் மக்களே. எங்கள் வாழ்வியல் தான் எங்கள் விவசாயம் தான் எங்கள் வாழ்வியல். எங்கள் வாழ்வியல் தான் எங்கள் அரசியல். ஒரு சின்னதா பார்த்தா தெரியும். பின்னாடி வந்து என்ன அப்படின்னா வந்து நடுவு இருக்கு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தண்ணி அதிகமா நின்றும். ஸோ நெல் பயிருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். அதனாலதான் வந்து நெல்லை வந்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பணப்பயிர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஸோ HYV அந்த சீட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து தேவைப்படுறதுனால ஸோ ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன், ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல கொண்டு வரப்படக்கூடிய ஒரு விதைகள் தான் இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். அந்த சீட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் 110 நாள் 120 நாளுக்குள்ளாரே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துரும். ஸோ அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதிகமான நீர் வந்து தேவை. இந்த டைம், இந்த பீரியட் ஆஃப் டைம், தட் மீன்ஸ் செப்டம்பர் டு ஜனவரி ஆர் as well as பிப்ரவரி வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இந்த கேரிப் ராபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல கேரிப் ராபி அப்படின்னு சொல்லுவோம். ராபி பீரியட் தான் அதை வந்து நாங்கள் சொல்றது. தட் மீன்ஸ் ராபி தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல வந்து சோன் பண்ணக்கூடிய அந்த அந்த பீரியட். ஸோ அது தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தட் மீன்ஸ் இந்த காவிரி டெல்டா பகுதியில் ஆல்மோஸ்ட் அது ஒவ்வொரு தமிழ் பகுதியில் என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சம்பா பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லுவோம். சம்பா பயிர் சாகுபடியில எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும். தண்ணி ஏன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக மழை இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணியோட பயன்பாடுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தண்ணி போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலலாம் கொள்ளை இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நாங்கள் நெட்டுக்கிறது இது எங்களோட கொள்ளை. ஸோ இந்த இந்த இதுலேருந்து வந்து தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா பக்கத்து கொள்ளை இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வடிகால், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த தண்ணியை திறந்துடும். அது அந்த கொள்ளைக்கு, அந்த கொள்ளையிலேருந்து அடுத்த கொள்ளைக்கு போகும். அப்படியே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு இங்க இருந்து ஒரு 700 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்கு, பெரிய ஏரி, ஒரு பெரிய கொள்ளளவு கொண்ட ஏரி இருக்கு. ஸோ அந்த ஏரியில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போறக்கூடிய தட் மீன்ஸ் இந்த வடிகால் வழியா போகக்கூடிய தண்ணி எல்லாமே அங்கதான் போய் சேரும். இந்த மாதிரிதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மழை டைம்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தண்ணி வந்து சேர ஆரம்பிச்சிச்சுன்னா நாங்க வந்து என்ன பண்ணோம்னா அதை வந்து வெளியேற்றி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்படி இல்லைன்னா போக போக என்ன ஆகும், பயிர் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் முக்கியமான, என்னதான் தண்ணி பயிரே இருந்தாலும் ஒரு கொள்ளளவுக்கு மேல தண்ணி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இதுதான் அடிக்கடி நியூஸ்ல நீங்க பாப்பீங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெற்பயிர்கள் மூழ்கியது. இது வளர்ந்து வளர்ந்து கரெக்டா ஒரு பருவத்துக்கு வந்துடும். 110 நாள் 115 நாள்ல வந்து நாங்க வந்து அறுக்கிற ஸ்டேஜ் வருவோம். அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயிர் வந்து 115 நாள்ல அறுக்க போகும்போது மழை வந்து சக்கையா போட்டு வச்சிடும். இந்த குருவ பயிர்னு சொல்லுவோம். குருவ வந்து இப்பதான் முடிஞ்சது. இந்த சீசன் வந்து செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. ஸோ அப்பதான் மழைக்காலம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிக்கிற டைம்ல தான் என்ன ஆயிடும், மழை குழந்தை குழப்பம் விவசாயிகள் வந்து பாதிப்படையும். இதுக்குதான் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அது போதிய அளவுல இல்லைனாலும் அந்த இன்சூரன்ஸ் ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ். ஸோ அந்த இன்சூரன்ஸை வச்சுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஒரு 20,000 25,000. ஆனா நாங்க செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதை விட அதிகமாக தான் இருக்கும். இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லா அமௌண்ட்டும் கிடைக்க கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயங்கிறது இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப கஷ்டமான வேலைன்னா நாங்க உற்பத்தி பண்ணா மட்டும்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தட்டுக்கு வந்து உணவு வரும். ஸோ விவசாயம் பண்ணக்கூடியாதவங்கள சொல்றது நான் கிடையாது. நான் வந்து ஒரு பார்ட் டைம்ல வந்து நான் வந்து அப்பப்போ எங்க அப்பா கூட வந்து ஏர் ஓட்டுறதும் இந்த மாதிரி இது பண்றதும் தான் பண்ணிட்டு இருக்கேன் தவிர எங்க அப்பா தான் வந்து விவசாயி. ஸோ அவர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து 61 வயசு ஆகுது. ஸோ 61 வயசுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன உரம் போடணும், இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயங்கிறது வந்து தடைபட ஆரம்பிச்சு. இயற்கை விவசாயம் நம்ம மட்டும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு 47 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன உரம் போடணும், டிஏபி, ஒய்வி. டிஏபி மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட். நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே, நைட்ரஜன், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பயிர் வந்து வளர்றதுக்கு. அதுல முக்கியமான விஷயம் நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நைட்ரஜன் தான் வந்து பயிரை வளர்க்குது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகியூமினஸ் பிளான்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்தோம்னா இது அறத்த ஒன்றையோ இல்லை அறக்க போற சமயத்துல வந்து என்ன அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து தூவி விடுவோம். ஸோ அப்படி அந்த சீட்ஸை தூவி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து நாங்கள் அறுத்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். லெகியூமினஸ் பிளான்ட் மீன்ஸ் ஒரு
ஒரு சின்ன செடி மாதிரி இருக்குங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ஃபிக்சேஷன் பண்ணும். நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மேல அக்யூரேட்டா சொல்ல போனா கிட்டத்தட்ட 76% மேல நைட்ரஜன் வந்து மேல அட்மாஸ்பியர்ல இருக்கு. அதை ஃபிக்சேஷன் பண்ணும். அதை ஃபிக்சேஷன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம உரம் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர்டிபிஷியலா தயாரிக்கக்கூடிய உரத்தை வந்து போடுறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யூரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து ஃபிக்சேஷன் பண்ணும். ஸோ அப்படி ஃபிக்சேஷன் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா பயிரை நல்லா வளர்த்துடும். அது யூரியா மட்டும் தானா, யூரியாவை தாண்டி என்னென்ன இருக்கு அப்படின்னா டிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஏபி காம்ப்ளெக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நாங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையா சேர்ந்து தான் போடுவோம். அப்பதான் வந்து அதுக்கு ஏற்ற பகுமானமான அந்த நியூட்ரியன் லெவல் வந்து கிடைக்க தான் அது வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இது மட்டும் தானா, இது தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மஞ்சள் நோக்காடு அப்படி விழுந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயிர் அப்படியே உட்காந்துரும் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து பயிர் வராது. அப்படி பயிர் வராத இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நஷ்டத்துல தான் இருக்கும். விவசாயத்துல நம்ம வந்து ஒரு 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 ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கு கம்பெனி நல்ல வேலையில இருந்து பண்றதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வேலை எதா இருந்தாலும் பார்க்கணும். வேலை இல்லாத நம்ம வந்து நகையை வச்சு அதுக்கு திரும்பி வட்டி கட்டி ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து ஒரு போக முடிஞ்சோடனே அதுக்கு வட்டி கட்டிட்டு வீட்டு செலவையும் பார்த்துட்டு இதுல வந்து பண்ணக்கூடியதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இதுல வந்து லாபங்கிறதே கிடையாது. மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மீன்ஸ் ஒரு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கலாம் வச்சுக்கலாம். எங்களை மாதிரி ஒரு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கலாம் வந்து ஒரு 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 ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் பார்க்க முடியும்னா சத்தியமா அதுல வந்து கிடையவே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 ஒரு 40,000 வந்து நம்ம செலவு பண்றதுக்காண்டி அப்படி கிடைக்கிற பட்சத்துல அதை வந்து நகைக்கு போய் வட்டி கட்டணும். ஸோ அப்புறம் வந்து காரியங்கள் ஒன்றா செய்யணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மீன்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேலையில இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை தான் ஏம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பர்ஃபெக்டான வேலை வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல மாறணும். ஸோ படிப்படியாக தான் மாற முடியும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனே சடனா மாற முடியாது. ஸோ ஏன் இயற்கை விவசாயத்துல மாறணும் அப்படின்றதுனா அதை மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்வியல் தட் மீன்ஸ் நம்ம என்ன உணவு உண்றோமோ அதை வச்சுதான் நம்ம வாழ்வியல் இருக்கு. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்னேன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் விவசாயம் தான் எங்கள் வாழ்வியல் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் அரசியலும் கூட. ஸோ எங்க வந்து என்ன அப்படின்னு வந்து எங்கள் அரசியல் இந்த கட்சி பின்னாடி போடுது அந்த கட்சி பின்னாடி போடுது அது கிடையாது. நாங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை அடைகிறது மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட உற்பத்தியை நாங்க உற்பத்தி பண்ணி எங்களோட பொருட்களுக்கான விலைங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நார்மலான ஒரு 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 ரேஞ்சான வேலை கிடைக்குங்க. அப்படி கிடைச்சா மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து வாழ முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும், தட் மீன்ஸ் ஒரு 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 வேலையில நல்ல பெர்ஃபெக்ட்ஃபுல்லான ஒரு வேலையில இருக்கு அதை பண்ணக்கூடியது. அதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி விற்கும். ஸோ அப்படி மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 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 பெரிய பொருளாதார வசதி தேவைப்படுது. ஸோ அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நடக்கும், பார்க்கலாம். இது மாதிரி அதிகமான ஒரு வீடியோகளை பதிவுகளோட உங்களை சந்திச்சுட்டே இருப்போம். நன்றி.